கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் நெல்லை அருகே குவியல் குவியலாக கொட்டப்பட்ட சம்பவத்தை மூடி மறைக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் நடுக்கலூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அதிக அளவிலான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு கிடந்தன. இது தொடர்பாக சந்தானம் என்பவர் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி சுத்தமல்லி காவல் நிலையத்திலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் மனு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 37 நாட்களுக்கு பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த போலீசார் புகார் அளித்த நபரால் தான் இந்த காலதாமதமானதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக ஒரு வார்த்தை கூட முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெறவில்லை. போலீசாரின் இந்த செயலுக்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த இடத்துல கொட்டக்கூடிய கழிவுகள் என்னதாம்னே தெரியாது. அந்த அளவில் வெளியே உள்ளவங்க கொண்டு கழிவுகளை கொண்டுதாங்க. ஆனால் நமக்கு கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்க முடியலை. அதுக்கு சில ஏஜென்ட்களும் இங்கே இருக்காங்க. அந்த ஏஜென்ட்கள் அதுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்துக்கிட்டு அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் சொன்னோம், இது மாதிரிலாம் செய்கிறாங்க, இதுக்கு செய்யுங்கன்னு. போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு, அவங்களால அது முடியலை. இதனிடையே தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் போலீசார் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். கேரளாவிலிருந்து கழிவுகள் கொண்டுவரப்படுவதை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வரும் அனைத்து கனரக வாகனங்களும் தீவிர சோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றன.